வணக்கம் மக்களே. ஸோ நம்ம வந்து தாய்லாண்டில் டே 3ல் இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மக்களே நம்ம வந்து ஒரு சீன கோயிலுக்கு வந்திருக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்து நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் ஃப்ளவரிங் பர்த் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த சீன கோயிலில் தான் ஃப்ளவரிங் பர்த் எடுக்கிறாங்களாம். ஸோ வந்து ஆரம்பத்தில் வந்து நிறையா ட்ராகன் வந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து இங்கே வந்து சீனர்களோட கடவுள்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2 யானை நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ வந்து புலி அப்புறம் வந்து அந்த தாய்லாண்ட் டைப்லாம் இருக்கிற காட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து சின்ன சின்ன சிலைங்கள்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், சின்ன சின்ன சிலை. ஸோ இங்கே வந்து ஒரு ட்ராகன் சிலையும் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பழக்கடையே இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் வச்சு. ஸோ இப்போ வந்து அங்கிள் வந்து வாங்கிட்டு இருக்காரு பழம். இந்த மாதிரி வேணுமா? நாங்கள் வந்து இப்போ வந்து கிராபு வாங்குவோம். கிராபு மேங்கோ கிராபு என்னென்னா கருப்பு கலராக இருக்கும். அதான் பேர் தான் கிராபு. ஸோ இப்போ அதான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ தாய்லாண்ட் நோட் எப்படி தான் இருக்குங்க. தாய்லாண்ட் நோட்டு இப்போ தான் காமிக்கிறேன். 5 நாள் சேர்ந்து இல்லை 3 நாள் சேர்ந்து. வந்து இதுதான் மண்டி பூங்கா பண்ணுறது சொன்னாங்க. வந்து பார்த்தா எல்லா சிலையும் அவ்வளோ பெருசாக அழகாக கட்டிடுறாங்க. உண்மையாலே அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த கோயில் வந்து புத்திசம் அப்புறம் இந்துயிசமோட சிலைகளும் சேர்த்து கட்டப்பட்ட கோயில் இது. அந்த பக்கம் வந்து சீனன் சிலை கோயில் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா தமிழக சிலைங்க இருக்குது. சிவன்லாம் இருக்காங்க, சிவன் விநாயகர்லாம் இருக்காங்க. ஸோ உண்மையாலே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மண்டி பூங்கா பண்ணதான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. ஸோ அந்த மக்களே இங்கே வந்து நிறைய சிலைங்க தான் நம்ம நிறைய இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ வந்து தாய்லாண்ட் டைப் சிலைங்க, அதுக்கப்புறம் ஸ்மைலிங் புத்தா அவங்களாம் நிறைய இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ட்ராகன் இருக்குங்க. ஸோ ஆரம்பத்தில் இருந்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு கோபுரம் மாதிரி அங்கே வந்து ட்ராகன் இருக்கிற மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. மக்களே இப்போ வந்து நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா அந்த பார்த்தோம்ல மக்களே, அந்த டைகர் தலை கொண்ட அந்த கடவுள் இருக்கிற சின்ன கோயில் பக்கத்தில் தான் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய இடமா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அங்கே வந்து கருடர் சிலை இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும். சாரி. ஸோ இப்போ வந்து ஒயிட் கலர் டைகர் காமிச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைகர். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் சாமி கும்பிடலாம். இங்கே கோயிலில் ஸோ இங்கேயும் ஒரு கடை இருக்குங்க. இங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ வந்து மக்களே இப்போ நம்ம பார்க்குறது வந்து சிவன் சிலை. ஸோ இந்த பக்கத்து திருப்பிங்கன்னா வந்து பிரம்மா சிலைங்க, இந்த பக்கத்து வந்து விநாயகர் சிலை. ஸோ இங்கேயும் வந்து நம்மளால் வந்து விநாயகரெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கேயே வந்து புத்திசம் சிலைங்க வந்து ரொம்ப நிறைய இருக்குங்க. ஸோ அப்புறம் இங்கே வந்து இவர் யாருன்னு வந்து நம்மளால் சரியாக தெரியல மக்களே. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சிலைங்கள்லாம் நீங்கள் வந்து வாங்கலாம் இங்கே. ஸோ இங்கே வந்து தாய்லாண்ட் ட்ரெடிஷ்னல்
ட்ரெடிஷ்னல் டைப்பில் ஒரு காட், ரெண்டு காட் இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது கருடனாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் வந்து கருடனுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ட்ராகன் தலையில் வந்து நம்மளால் போக முடியுமா இல்லைன்னு தெரில. சரி, போக முடியும்னு நினைக்கிறேன். நஜா தெரியலையே அப்படின்னு நினைட்டு. ஏஸ் அந்த வியூ பாருங்கள் மக்களே. ஸோ வந்து இங்கே சைனீஸ் காட்ஸ்லாம் வந்து இப்போது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இங்கே வந்து ஒரு சைனீஸ் காட் வந்து இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சில டூரிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள். ஸோ நம்ம பஸ் இது. ஸோ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அங்கே சும்மா பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது நம்ம லாஸ்ட் டே மக்களே. அதுக்கப்புறம் வந்து நம்ம மலேசியாவுக்கு போயிடுவோம். ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க எல்லா சிலையும். ஸோ இது வந்து ஸ்மைலிங் புத்தா அழகாக தான் செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து இங்கே மலேசியா ஊர் பேர்லாம் இருப்பாருங்க. சபா இது வந்து ஸ்லாங்கூர். இவர் சும்மா மலேசியா ஒன்று போட்டுருக்காங்க. இது கேஎல் தெரியுதா இல்லைன்னு தெரியல, பார்க்குறேன். பாருங்க, கேஎல் தெரியல. அவங்க டொனேட் பண்ணியிருக்கலாம் அந்த கோயிலுக்கு. இல்லை அப்புறம் இங்கே வந்து தாய்லாண்டில் போட்டிருக்காங்க. அவங்க சரியாக தெரியல, தாய்லாந்து பாஷை சரியாக தெரியல. இங்கே சரவா, இங்கே சரவா மீறி இது வந்து சிங்கப்பூருங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் கொடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து புத்திஸ்ட் மாங்க் மாதிரி சிலை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ளுக்கு போகலான்றாங்க. ஸோ மக்களே வந்து உள்ளுக்கு போகலாமா. ஸோ இது வந்து ட்ராகனு. ஸோ இதை ட்ராகன் நாக்கு போகலாமா, கன்ஃபார்மாக போகலாம். எங்கள் பூனை இருக்கு. போடாது. இது எங்களா போகுது மக்களே. நமக்கு போவோம் உள்ளுக்கு. இங்கே வந்து எல்லாமே சைனீஸில் தான் எழுதியிருக்காங்க. இது தாய்லாந்து பாஷை கிடையாது, இது சைனீஸ் தான். தாய்லாந்து பாஷை வந்து ஸ்லைட்டாக தமிழ் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதோட ப்ரொனன்சியேஷன் இருக்குல்ல, அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து அதை நம்ம பார்க்கலாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருந்தோம். ஸோ இங்கே மக்களே இது என்னன்னு தெரியல, நம்ம வந்து இங்கே போயிடலாம். கொஞ்சம் ஆபத்தான இடமா இருக்குது. அது பண்ணிட்டு மேலேருந்து பார்க்குறோங்க வியூ. நம்ம அண்ணன் இப்போ வந்து மாங்காய் சாப்பிட்டுருக்காரு. போரியா எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று கொடுக்குறாரு பாருங்க. ஓகே ஓகே. ஸோ மக்களே நம்ம பார்த்து தான் இறங்கணும் அங்கே. ஆனால் படிக்கட்டுலாம் சில டைம் நம்மளால் நம்ப முடியாது. இது நம்ம ஊர் கிடையாது, இது தாய்லாந்து. ஓகே. ஸோ வந்து இங்கே வந்து சிமெண்ட்டாக இருக்குது, இந்த பக்கெட்டை வந்தால் கொஞ்சம் இரும்பாக இருக்குது. அந்த இரும்பு பக்கெட்டை வரும்போது தான் கொஞ்சம் நேற்று பயமாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து புளி மாதிரிலாம் வரைஞ்சிருக்காங்க. பார்த்தா வரணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, அதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போது நம்மளால் கீழே இருக்கிற மற்ற சைனீஸ் கோட்ஸ் பற்றிலாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குங்க. வந்து சாமி கும்பிடுவோம்னு நினைக்கிறேன். இங்கே சாமி கும்பிடுவோம்னு நினைக்கிறேன் தாய்லாந்து மக்கள். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும். ஸோ நீங்கள் மேலே அதை பார்க்கும்போது அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் வந்து புதுசாக கட்டுறாங்களா இல்லை சாத்திட்டாங்களா தெரியல மக்கள். ஸோ நம்ம கீழே இறங்கலாம்.
தாய்லாந்து விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ கவலையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. கவலை என்னென்னா இதுக்கப்புறம் எப்போ வரும்னு தெரியாது. மகிழ்ச்சியான தருணம் என்னென்னா இவ்வளோ நாள் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், நடிச்சதெல்லாம் நம்ம வாங்கணும், நிறைய இடம் பார்த்தோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்டருக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் தாய்லாந்து பார்டர் போயிட்டு பாஸ்போர்ட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மலேசியா பார்டருக்கு பாஸ்போர்ட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மலேசியா. பாய். ஸோ இப்போ வந்து நம்ம தாய்லாந்துக்கு வந்து பாய் சொல்ல நேரம் வந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா தாய்லாந்துக்கும் மலேசியாவுக்கும் இருக்கிற பார்டர் போயிட்டு தாய்லாண்டில் வந்து அந்த பாஸ்போர்ட்டு அது காட்டுறது அதெல்லாம் நடந்துட்டு அதுக்கப்புறம் மலேசியாவுக்கு போயிட்டு அங்கே பாஸ்போர்ட் காமிச்சிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து மலேசியா வந்து நம்ம போவோம். ஓகேங்க, பாய். அவ்வளோதான், பாய். ஸோ வந்து மக்களே இப்போ நம்ம வந்து மலேசியாவுக்கு வந்துட்டோம் மக்களே. புக்கெட், காயோ, கித்தாம், கெடார் தாய்லாந்து பார்டரில் வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா ஃபீலிங்? ஓகே, வெரி நைஸ். வந்து நம்ம சொந்த ஊருக்கு ஓகே வந்துட்டோம். ஸோ அதான் மக்களே. ஸோ வந்து நம்ம மலேசியாவுக்கு வந்து நம்ம வந்தனால நம்ம 7 or 8 hours வந்து ட்ராவல் பண்ணி நம்ம பூச்சோங்குக்கு வரணும்.